நீங்க அடிச்சத மனசுல வச்சுக்கிட்டு ஆனந்தராகம் தொடர் ஈஸ்வரி டார்ச்சர் பண்ண அதோட பின்விளைவுகள் நான் பண்ணல பூசமா போய் சொல்றேன். புது வசந்தம் தொடர் செல்வி பொங்கல்ல பள்ளி விழுந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா தான் அடையாளம். அன்னம் தொடர் அன்னம் தாய் மகன் நீங்க தான் எனக்கு அடையாளம். இது வரைக்கும் உங்க கோபத்ததே எல்லாரும் பார்த்துருக்காங்க. சிங்கப்பெண்ணே தொடர் ஆனந்தி செவர போட்ட ஆனந்தி யாரு, அவளோட கோவம் எப்படி இருக்கும்னு நம்ம நம்பின மனுஷங்க தான் எங்களை கைவிட்டுட்டாங்கன்னா. மருமகள் தொடர் ஆதிரை தெய்வம் நீயும் எங்களை கைவிட்டு நேராதரவா நிக்க வச்சுட்டாரு. நீங்க காலேஜ் படிச்சிருப்பீங்க. முடிச்சு தொடர் நந்தினி ஏகப்பட்ட பொண்ணுலாம் ஓகே, ஸோ லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த கதாநாயகி யார்? எஸ், ரொம்ப ஒரு க்யூட்டான ஹீரோயின். ஆக்சுவலாக அவங்க ஃபேஸ் ரொம்ப சாஃப்ட்டு, ஆனால் டைட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி சொல்லிட்டேன். பார்க்கலாம் சார். ஸோ அந்த மனம் கவர்ந்த கதாநாயகி யார் என்பதை ஒரு அழகான காணொலி மூலமா வந்து பார்க்கலாம். ஒரு கதை சொல்லலாம். வரலாறுல ஒரு பெண் எப்படி ராணியானாங்கிற கதையை கேட்டு இங்கே ஒரு பெண் தன்னோட உழைப்பால ஒரு ராணியை உருவாக்குன கதையை பார்க்க போறோம். தேவதை மாதிரி ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காக எதையும் செய்ய துணியற ஒரு தாய். எப்பவும் சந்தோஷ சத்தம் தான் அந்த குடும்பத்தோட சங்கீதமாக இருந்துச்சு. ஆனால் சில காலம்தான் அந்த சத்தம் அந்த வீட்டுக்கு சொந்தமாக இருந்துச்சு. அந்த தாயும் குழந்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு பெண் தனியா இருக்கிறப்போ கண்ணுக்கு தெரியாத 1000 எதிரிகளோட போராட வேண்டியிருக்கும். வாழ்க்கையோட இருட்ட விரட்ட அந்த அம்மா போராட தயாரானாங்க. சிலர் வெளிச்சம் தர மெழுகுவத்தி ஏற்றுவாங்க, சிலர் வெளிச்சம் தர அந்த மெழுகுவத்தியாவை மாறுவாங்க. தன்னோட குழந்தை வெளிச்சத்துல இந்த உலக அம்மாவோட கனவு. மனசுல நம்பிக்கை இல்லைன்னா மாளிகையில ராணியா இருந்தாலும் ஏழை தான். நம்பிக்கையோடு இருக்கிறவங்க ஏழையா இருந்தாலும் ராணி தான். இங்கே இந்த ஏழைத்தான் தன்னோட தன்னம்பிக்கையால அவளோட மகளை ராணியா மாத்தினாங்க. தன் அம்மாவோட இந்த உழைப்புக்கு நியாயம் சேர்க்கணும் அந்த பெண்ணும் போராட ஆரம்பிச்சார். அவ குறிக்கோள் உயரத்துல பறக்கணும். அவங்க அம்மாவை சுமந்துக்கிட்டு அதற்காக சிறகுகளை அவ சேமிக்க ஆரம்பிச்சார். பறக்கிற ஆசையோட கல்வியை அவ தேர்ந்தெடுத்தார். அந்த கலையை நோக்கி அவ போறதுக்கு இறக்கைகளை அந்த அம்மாவோட 2 கைகள் கொடுத்துச்சு. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு கை நிறைய அள்ளி சாப்பிட வீடு வீடா போய் கூட்டி பெருக்கிறது அந்த அம்மாவோட கைதான். அவ படிச்சு பட்டம் வாங்க பாத்திரம் கழுவுறது அந்த அம்மாவோட கைதான். தன்னோட ஆசையை எல்லாம் மறந்துட்டு உழைச்சி காப்பு காய்ச்சி போனது அந்த அம்மாவோட கைதான். இன்னைக்கு அந்த பெண் விருது வாங்க போறதை பார்த்து கைத்தட்ட காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த கைதான். இன்னைக்கு ஒரு பெண்ணோட வெற்றியை மட்டும் இந்த மேடை கொண்டாட போறது, அதோடு சேர்த்து ஒரு பெண் கொண்டாட ஏன்னா குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சிங்கப்பெண் தான். லட்சக்கணக்கான வாக்குகள் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த கதாநாயகி ஆனந்தி from சிங்கப்பெண்ணே. சார் ஒரே ஒரு நிமிஷம். எல்லாருக்குமே தெரியும் ஆனந்தி எவ்வளோ ஹார்ட் ஒர்க்னு சொல்லிட்டு. ஸோ ஆனந்தி இந்த மேடையில சிங்கப்பெண்ணா நிற்கிறதுக்கு காரணமான அந்த கரங்களும் இந்த மேடையில அவங்களோட சேர்ந்து இல்லையா? ஸோ ஆனந்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 கரங்கள் எங்களோட இந்த மேடையில இணையணும். அது ஆனந்திக்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது.